வணக்கம் நண்பர்களே. சாட் கடை ஸ்டைல் சுண்டல் மசாலா தான் செய்ய போகிறோம். இதை நீங்கள் காஞ்ச பட்டாணியும் நைட் ஊற வச்சு செய்யலாம். 1 டம்ளர் பட்டாணியை நைட் ஊற வச்சுட்டு காலையில் 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு 2 பெரிய வெங்காயம், 1 பெரிய தக்காளி, 1 இன்ச்சு இஞ்சி, 3 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி மல்லி, அப்புறம் புதினா ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி சேர்த்து இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். சுண்டல் வேக வச்சு அதே குக்கரில் சுண்டல் எடுத்து வச்சுட்டு கடலெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா பொருட்கள் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணியை கீழே கொட்டிட வேண்டாம் நண்பர்களே. அந்த தண்ணியோடு தான் நம்ம சுண்டலை இதில் சேர்க்க போகிறோம். இந்த சாட் சுண்டலுக்கு டேஸ்ட் கொடுக்கறதே அந்த புதினா கொத்தமல்லி போட்டு நம்ம அரைக்கிற அந்த பேஸ்ட்டு தான். இப்போ ஒரு முக்கியமான ஸ்டெப் நண்பர்களே, அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சுண்டல் மசிக்கிறதுக்கு இல்லைனா பாவ்பாஜி மசிக்கிறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும், அது என்கிட்ட இல்லை. அது இருந்தால் அதை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. நான் கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு இந்த மாதிரி பாதி சுண்டல் பக்கம் நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த பட்டாணி சுண்டலோட கெட்டித்தன்மைக்கு காரணமே இந்த மாதிரி சுண்டலை மசிக்கிறது தான். அது உங்களுக்கு மசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஒரு 10-15 சுண்டலை எடுத்து மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதித்த உடனே ½ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நண்பர்களே. இதை நீங்கள் சும்மாவாகவே பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைனா சப்பாத்தி இல்லைனா பன்னோடு வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பொடியாக வெட்டின வெங்காயம் தூவி சர்வ் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.